ஒருமுறை நெருப்பும் தண்ணீரும் பேசிக்கொண்டன, நம்மில் யார் பெரியவர் என்று சொல்லி. அப்போது நான் தான் உன்னை விட வலிமையானவன் என்று நெருப்பு சொன்னதாம், தண்ணீர் சொன்னதாம் உன்னை விட நான் தான் வலிமையானவன் என்று சொல்லி. எனவே இப்படியாக வெகு நேரமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம். எனவே இருவரும் என்ன செய்திருக்கின்றார்கள், அந்த நாட்டின் அரசரை காண சென்றிருக்கின்றார்கள். உடனே அரசன் சொன்னாராம், எங்கே உனது வலிமையை காட்டு என்று சொல்லி. நெருப்பு என்ன செய்திருக்கிறது, அப்படியே பற்றி எறிந்து வீடுகள் கடைகள் எல்லாமே பற்றி எறிந்து வீணாகி கொண்டிருந்திருக்கின்றன. அப்போது உடனே அவன் தண்ணீரை பார்த்து சொன்னானாம், நீ உனது வலிமையை காட்டு என்று சொல்லி. எனவே தண்ணீர் என்ன செய்திருக்கிறது, பெருக்கெடுத்தோடி அத்தனையும் அணைத்து விட்டது. உடனே அந்த அரசன் சொன்னானாம், அழிவை தருவது என்றுமே வலிமையானது அல்ல, நன்மையை தருவதுதான் என்றுமே வலிமையானது. அந்த வகையில் தண்ணீரே நீதான் வலிமையானவன் என்று சொல்லியிருக்கின்றார். வலிமையானவன் என்று சொல்லும் போது அந்த தண்ணீரும் நெருப்பும் யார் வலிமையானவர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டாலும் நன்மை செய்த அந்த தண்ணீரே வலிமையானது என்று அரசன் சொன்னார். அப்படித்தான் நமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களில் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நல்ல எண்ணங்கள், நல்ல விடயங்களை பேசுகின்றவர்கள் தான் எப்போதுமே வலிமையானவர்கள் என்று கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த விடயத்தை கூறலாம். என்று வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் கடந்து வந்திருப்போம். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று, வலிமையானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். அப்படி இல்லை, எப்போதுமே நன்மை செய்கின்றவர்கள் தான் வலிமையானவர்கள்.